யார் வீரர் யார் கோழை? வீரன் என்று நினைத்த மன்னன் அந்த தாயையும் 7 புதல்வர்களையும் அழைத்து வர கட்டளையிடுகிறான். சாட்டையாலும் வார்களாலும் அவர்களை அடித்து நொறுக்குகின்றான். அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உயிர் பிச்சை தருவதாக சொல்கிறான். பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் பெற்றிருந்த அந்த தாய் தனது பிள்ளைகளிடம், உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் தந்தது நான் அல்ல, கடவுள். உங்களுடைய உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்தது நான் அல்ல, கடவுள் என்கிறாள். உலகத்தை படைத்த கடவுள் உங்களுக்கு மீண்டுமாக உயிரையும் மூச்சையும் தருவார் என்று நம்பிக்கை கூறுகிறார். தன்னை வீரன் என்று நினைத்த மன்னனை அந்த தாய் தனது வார்த்தைகளால் கோழையாக்குகின்றாள். நற்செய்தியில் வரும் 10 மீனாக்களை பெற்றவரை போல இந்த தாய் மாறிவிடுகிறாள். 5 மீனாக்களை பெற்றவர்களைப் போல பிள்ளைகள் மாறிவிடுகிறார்கள். ஒன்றை மட்டும் கைக்குட்டையில் புதைந்ததைப் போல மன்னன் மாறிவிடுகிறான். எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் கடவுளே.